அட ப்ரோ, ஏன் ப்ரோ ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணுற? வெடிச்சிடும் ப்ரோ ஃபோனு. ஹே கைஸ், இப்போ நான் ஃபோனை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறப்ப அது பிளாஸ்ட் ஆயிருமா இல்லையான்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வர எல்லா நியூ ஃபோன்லேயும் அதில் ஒரு சிஸ்டம் தானாகவே இன்பில்ட் ஆகிருக்கு. அது என்ன சிஸ்டம்னா ஹீட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டமோட வேலையே என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி சார்ஜிங் போடுறப்ப ஓவர் ஹீட் ஆகுனா 2 வேலையை பார்த்துடும். ஒரு இந்த ஒயர்லேருந்து எலக்ட்ரிக் கரண்ட் உள்ளே போகுதுல்ல, அதை ஸ்லோ டவுன் பண்ணி ரொம்ப கம்மியாக அனுப்பிவிடும் பேட்டரிக்குள்ள. இப்போ ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகிட்டுனா என்ன பண்ணுன்னா, இதுலேருந்து போகிற எலக்ட்ரிசிட்டியை ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிடும். அதாவது பேட்டரிக்கே போகக்கூடாது. அப்போ சார்ஜே நடக்காது. அதனால என்ன ஆகுனா, மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபோன் பிளாஸ்ட் ஆகிறத தடுத்துடும். பட் நீங்கள் ஏதோ பழைய ஃபோனாக வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது பிளாஸ்ட் ஆகிறதுக்கு 100க்கு 90% ஏன்னா அதில் எந்த சிஸ்டம் இல்லை. சரி ப்ரோ, நான் இப்போ புது ஃபோன் தான் வச்சுருக்கேன், இது பிளாஸ்ட் ஆகுதுல்ல, அப்படின்னா நான் எப்படி சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணலாமாண்ணா? சார்ஜர் ஒயர் இருக்குல்ல, அதை வடக்கன் ப்ரோட்ட ரூ. 100 150 வாங்கினேன். இந்த மாதிரி சீப்பான ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால உள்ள எலக்ட்ரிசிட்டி ஹை லெவலில் போய் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி ப்ரோ, நீ தான் சொல்லிட்டியே, அப்படின்னா நான் டெய்லி சார்ஜ் போட்டு நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறப்போ உங்கள் பேட்டரி லைஃபும் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி சம்டைம்ஸ் சிஸ்டமில் எரர் ஆகிட்டுனா உள்ள ஹை லெவலில் எலக்ட்ரிசிட்டி போகிறப்ப ஓவர் ஹீட்டாக வரனால ஃபோனு பிளாஸ்ட் ஆயிரும். அதனால நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். ஏதாச்சும் எமர்ஜென்சி டயத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் டெக் இன்ஃபர்மேஷனுக்கு இன்ஃபோதிங் டெக்கை ஃபாலோ பண்ணிடுங்க.